Hello guys. After a long day, this is a lengthy video in our channel. இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஃப்ரீயாக இருந்தால் மட்டும் வந்து இதை வந்து பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஏதோ ஒர்க்கில் இருந்துட்டு இது பார்க்கும்போது உங்களால் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது இதில். நான் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து இதில் கொடுப்பேன். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் ட்ரேடிங் வந்து அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோலேருந்து எவ்வளோ தூரம் போகும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் எந்த இடத்துலையும் கட் பண்ண போகிறது கிடையாது. சில பேர் நிறைய பேர் என்கிட்ட கேட்டது, நீங்கள் எப்படி ட்ரேடிங்கை வந்து அப்ரோச் பண்ணுவீங்க, எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. நம்ம அது ஒரு வீடியோவே போடலாம் அப்படின்ட்டு தான் நான் இன்றைக்கி ஒரு வீடியோ எடுக்கிறேன். கடந்த நாளாக என்னால் வீடியோ போட முடியல, பிகாஸ் எனக்கு நிறைய ஒர்க் இருந்தனால. ஜஸ்ட் நான் என்னோடய எப்போ போல் நான் சொல்கிறத நான் 700 தான் எப்போவுமே வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணுவேன், உங்களுக்கே தெரியும். அண்ட் தென் ஒன் மோர் திங் பார்த்தீங்கன்னா, பைனரி ட்ரேடிங்கிறது பார்த்தீங்கன்னா மற்ற ட்ரேடிங்கோட ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு ட்ரேடிங். ஏன்னா இதில் வந்து வித்தின் 1 minute நீங்கள் வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து நீங்கள் பார்த்துருவீங்க. அப்போ அவன் வந்து எந்த அளவுக்கு மேனிப்புலேஷன் பண்ணுவான்றது உங்களுக்கு வந்து தெரிஞ்சாகணும், ஓகேங்களா? அதெல்லாம் தெரியாமல் சும்மா நார்மலாக வந்து ப்ராஃபிட்டபிள் ஆகிடலாம், ஈஸியாக ஆகிடலாம் அப்படின்னு யாரும் சொல்கிறாங்கன்னா அது ரொம்பவே வந்து தப்பானது. உங்கள்கிட்ட என்ன தான் டெக்னிக்கல் அனலைஸ் இருந்தாலும் அந்த டைம் வந்து மார்க்கெட் வந்து நல்லா இருக்கணும். நல்லா இருந்தால் மட்டும்தான் அன்றைக்கி வந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். இல்லைன்னா அமௌண்ட் லூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது, ஓகேங்களா? ஓகே. நான் எப்போவுமே ஃபஸ்ட்டு உள்ளே வந்துட்டேன்னா ஃபஸ்ட்டு எல்லா சார்ட்டையும் ஓப்பன் பண்ணிடுவேன். நான் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த 5 சார்ட் தான் யூஸ் பண்ணுவேன் ட்ரேடிங்க்கு. நல்ல சார்ட்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு பேட் சார்ட்ஸ்லாம் வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணிடுவேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு பேட் ஆனால் ஒரு சார்ட் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து டக்குன்னு வந்து ரிவர்ஸ் அந்த கண்டினியூஷன் கொடுக்குது. நம்ம ஒரு கேண்டலுக்கு தான் ட்ரேட் எடுக்க போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு மார்க்கெட்டில் நம்மளால் இந்த இடத்துல வந்து ட்ரேட்ஸை வந்து கரெக்டாக எடுக்க முடியாது. மேபி நம்ம இந்த ஏரியாவுக்கு வந்து அவனை ட்ரை பண்ணலாம், பட் அது ரொம்ப லேட் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம வேறு சார்ட் வந்து மாற்றிக்கலாம். இந்த சார்ட் அதை விட ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விக்ஸ் ஃபார்மேஷன்ஸ் ஆகிட்டு இருந்திருக்கு. மார்க்கெட் வந்து ஒரு ஹைஸ் மேலே எடுக்காமல் சடன் லோஸ்லேருந்தே வந்திருக்கான். நம்ம இதையும் வந்து கிக் அவுட் பண்ணிடலாம். இந்த மார்க்கெட் ஓரளவுக்கு குட்டாக இருக்குது, பட் வால்யூம் பாருங்கள் ரொம்ப லோவாக இருக்குது, சடன் அப் ஆகிருக்கு. இருக்கட்டும், நம்ம பார்த்துக்கலாம். நம்ம இந்த சார்ட்டில் தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இன்றைக்கி வந்து ட்ரேட் பண்ண போகிறோம். இங்கே நிறைய லெவல்ஸ் இருக்குது, பட் எந்த லெவலுக்கு மார்க்கெட் ஒர்க் ஆகுன்றது நம்மளால் வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. ஜஸ்ட் நம்ம வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து லெவல்ஸை வந்து மார்க் பண்ணிக்கலாம். நான் இந்த லெவல்ஸை வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் மொமெண்டம் இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இங்கேருந்து செல்லர் இங்கேருந்து செல்லர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கான். கொஞ்சம் ஹை பண்ணிக்கிறேன், ஓகே. இப்போ அந்த மார்க்கெட்டோடைய ஓகே, நம்ம இந்த ஏரியாவில் ஒரு காலுக்கு நம்ம வேணால் ட்ரை பண்ணலாம். ஓப்பனிங் பாயிண்ட் வந்துச்சுன்னா நான் டெஃபினட்டாக காலுக்கு ட்ரை பண்ணேன், போயிடுச்சு. இதுக்கு மேலே ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டு. இதுலேயும் நம்மளுக்கு கிடைக்கல. பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அவசரப்பட்டு ட்ரேட்ஸை வந்து எடுத்துடக்கூடாது. மார்க்கெட் பாருங்கள் சடன் மூமெண்டம் ஆகிட்டே இருக்குது. இது வேலைக்கு ஆகுது இந்த சார்ட்டு, அதனால் இதையும் ரிமூவ் பண்ணிடலாம். இந்த 3 சார்ட் தான். செல்லர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து டீப்பாக டவுன் பண்ணுறான். நான் வந்து ஒரு புட் ஆப்ஷன் வந்து நான் இந்த ஏரியாவில் கொடுக்குறேன். இது கொடுத்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இங்கேருந்து நல்ல ஒரு மார்க்கெட் இங்கேருந்து நல்ல ஒரு செல்லிங் மூமெண்டம் ஆகிட்டு இருக்கான். ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி மேலே போயிட்டு மறுபடியும் செல்லிங் மூமெண்டம் ஆகிறான். இங்கேருந்து பையரோடைய மூமெண்டம் பார்த்திங்கன்னா போகுது. ஆனால் பையரோடைய மூமெண்டம் பார்த்திங்கன்னா கம்பேர் வித் திஸ் 3 கேண்டில் இந்த வால்யூம் வந்து ரொம்பவே வீக்காக இருக்குது, ஓகேங்களா? வீக்காக இருந்தவன் சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்ட்ராங் கேண்டில் கொடுத்துருக்கான். கொடுத்து எங்கே போயிருக்கான்? இந்த ஹைஸ். இதுதான் நம்மளுக்கு வந்து செல்லர் லெவலியாக கரெக்டாக இங்கேருந்து தான் ஸ்ட்ராங்கான செல்லர் சென்ட்ரி ஆகிருக்கான். இங்கேருந்து செல்லர் சென்ட்ரி ஆகி அப்படியே மார்க்கெட் வந்து கீழே வந்து ப்ரெஷராக கீழே தள்ளியிருக்கான், ஓகேங்களா? நம்ம இந்த ஏரியாவில் ஒரு லெவலை வந்து மார்க் பண்ணிடுவோம் கரெக்டாக. இங்கே ஒன்று, அண்ட் தென் இந்த ஏரியாவில் ஒரு பையர், ஓகே. மார்க் பண்ணியாச்சு. அதை பிரேக் பண்ண அடுத்த கேண்டிலே பாருங்கள். அப்போது அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா நல்லா இதை கொஞ்சம் க்ளோஸாக பாருங்கள். என்ன தான் பையர் இந்த ஏரியாவில் ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணாலும் பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் பையரோடைய சுத்தமாக மேலே இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, பையரோடைய ரிஜெக்ஷனும் இல்லை. இன்கேஸ் இந்த 3 போன பையர் ஸ்ட்ராங்காக இருந்தானா இந்த கேண்டில், இந்த செல்லிங் கேண்டலில் ரிஜெக்ஷன் இப்படி மேலே கொடுத்துருக்கணும், அல்லது ஓப்பனிங் பாயிண்ட் இங்கே தானே ஓப்பன் ஆச்சு, ஓப்பனிங் ஆகும்போது பையர் மேலே போய்ட்டு கூட கீழே வந்திருக்கலாம். பட் அவன் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் காமிக்காமல் ஸ்ட்ராங்கான செல்லர்ஸ் வர விட்டான். நெக்ஸ்ட் கேண்டில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஸ்ட்ராங்கான செல்லர்ஸ் தான் கீழே தான். அப்போவே தெரிஞ்சிருச்சு மார்க்கெட்டில் பையரை விட செல்லர் இப்போ வந்து டாமினண்ட்டாக இருக்கான். அவன் வந்து மேபி இந்த லெவல் ரீச் பண்ணுறதுக்கு கூட ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓப்பனிங் பாயிண்ட்லேயே என்ட்ரி எடுத்துகிறேன்.
ஏன்னா இந்த ஏரியாவில் வந்து பையர் இல்லை அப்படின்றதுனால நான் இந்த ஏரியாவில் ஓப்பனிங் பாயிண்ட் என்ட்ரி எடுத்தேன். இன்கேஸ் இந்த இடத்துல வந்து இந்த கேண்டலில் ஒரு ரிஜெக்ஷனோ அல்லது மேலே ஓப்பன் ஆனோடனே பையரோட இன்ட்ரெஸ்ட் இது மாதிரி மேலே வந்துட்டு போயிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் இந்த கேண்டலில் வந்து கொஞ்சம் மார்ஜின் எடுத்து இந்த ரிஜெக்ஷன் பாயிண்ட்லேருந்து என்ட்ரி எடுத்துருப்பேன். இந்த ரிஜெக்ஷன் பாயிண்ட்லேருந்து என்ட்ரி எடுப்பேன். ஏன்னா இங்கே வந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்கு மார்க்கெட். ஓகேவா? ஸோ இப்படி நான் போயிருப்பேன். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் பையர் இருக்கும்போது நம்ம எப்படி எடுக்கணும், பையர் இல்லை அப்படின்னும் போது எப்படி எடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு இந்த ஏரியாவில் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அடுத்த ட்ரேட்ஸ் பார்ப்போம். எல்லா ட்ரேடும் வந்து வின் ஆகும் அப்படின்றது எந்த ஒரு இதுவும் கிடையாது. எந்த இடத்துல வேணால் லாஸ் ஆகலாம். ஆனால் லாஸ் ஆனதுக்கு அடுத்த கேண்டிலே நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணாதீங்க. உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் இருந்தால் மட்டும் போங்க. இல்லாத பட்சத்தில் வெயிட் பண்ணுங்கள். பொறுமையாக வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் எடுங்க. ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஓகேங்களா? அதை நீங்கள் வந்து பழக்கப்படுத்திக்கிங்க உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த சார்ட்டு. ஓகே, நம்மளுக்கு இந்த கேண்டில் க்ரீன் தான் போயிருக்கு. பட் ஒரு நல்லா புரிஞ்சுக்கங்க, மார்க்கெட் சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு லெவலை வந்து கீழே வந்து டச் பண்ணதுக்கு அப்புறமே இப்படி போயிடாது ஸ்ட்ரைட். அதாவது ஒரு வி ஷேப்பில் மார்க்கெட் மேலே போயிடாது டக்குன்னு. இது பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்லேயே ஒரு 10% தான் வாய்ப்பு இருக்குது இப்படி போகிறக்கு. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா இப்படி வர கீழே வர மார்க்கெட் கொஞ்சம் மேலே போயிட்டு இங்கே ஏதாவது செல்லர் லெவல், இந்த செல்லர் லெவலோ அல்லது இந்த சப்போர்ட் லெவலோ டச் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே வரக்கு வாய்ப்பு இருக்குது. கீழே வந்து மறுபடியும் இங்கேருந்து மேலே போகலாம், அல்லது இது பிரேக் பண்ணி இப்படி கீழே போகலாம். இந்த ரெண்டு தான் இந்த இடத்துல நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ பார்ப்போம் இந்த ஏரியாவில் செல்லர் வந்து எந்த மாதிரியான ரியாக்ஷன் கொடுக்குறான் அப்படின்றத பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்து ட்ரேட் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஏரியாவில் நம்மளுக்கு ஒரு லெவலில் இருக்குது, அண்ட் தென் இந்த ஏரியாவில் லெவலில் இருக்குது. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, பைனரி ட்ரேடிங்கிறது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேட். ஐ மீன் எப்படி சொல்கிறது, கம்பேர் வித் நிஃப்டி இந்த மாதிரி சார்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நிஃப்டி மார்க்கெட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தான் ஒரு ரியல் மார்க்கெட், ரியல் ப்ரைஸில் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடியது. ஓகேங்களா? எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி வந்து ப்ரைஸ் வந்து ரன் ஆகும். பைனரின்றது அப்படி கிடையாது. நீங்கள் ஓவராக ப்ராஃபிட் பண்ணுறது தெரிஞ்சிச்சுன்னா பைனரி வந்து அதாவது உங்கள் சார்ட்டில் மட்டும் சம்டைம்ஸ் வந்து மேனிப்புலேஷன் ஹை பண்ணுவாங்க. நீங்கள் இங்கே என்ட்ரி எடுப்பீங்க, வேணுக்குனே செல்லர் வந்து கீழே வந்து க்ளோஸ் பண்ணுவான். நீங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு கால் ஆப்ஷன் இங்கே போவீங்க, வேணுக்குனே இந்த கேண்டில் வந்து கீழே இறக்கி விட்டுருப்பான். நீங்கள் வேணால் வேறு யாராவது மொபைல்லையோ அப்படி வந்து ஓப்பன் பண்ணி பாருங்களேன், அந்த கேண்டில் க்ரீனாக அவங்களுக்கு போயிருக்கும், உங்களுக்கு வந்து ரெட்டாக கிளியராக வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். இது நிறைய பேருக்கு நடந்திருக்கு, அதனால் நான் சொல்கிறேன். ஸோ அதான் சொல்கிறேன், பைனரின்றது உங்களுக்கு பார்ட் ஆஃப் தி சைடு இன்கமாக வச்சுக்கோங்களே தவிர மெயின் இன்கமாக வச்சு ட்ரேட் பண்ணிங்கன்னா ரொம்பவே கஷ்டம். பைனரி மட்டும், வேறு ட்ரேடிங் கூட பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. நிஃப்டி பண்ணுங்கள். இந்த ப்ராஃபம் சைட்லாம் போகாதீங்க. ஏன்னா ப்ராஃபம்ன்றதே வந்து அவங்க வந்து நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு சின்ன அமௌண்ட்லேருந்து தான் அவங்க வந்து ப்ராஃபிட்டபுளாக ரன் ஆகுறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ அவங்க எந்த அளவுக்கு டஃப்பான ரூல்ஸ் வச்சுருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஒன் மோர் திங் என்னென்னா, ட்ரேடிங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. ஓகேங்களா? ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறது நீங்கள் ஒரு நாள் ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம், தொடர்ந்து இருக்கிறது ரொம்பவே கஷ்டம். அப்போ அந்த மாதிரி கஷ்டமான ஒரு ஜாபில் போயிட்டு நீங்கள் ஒரு ப்ராஃபம் அதை விட ரொம்ப கஷ்டமானது, அந்த ரெண்டையும் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மென்டல் ப்ரெஷர் அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ ப்ராஃபம்ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு வேஸ்ட் தான். ஏன்னா நம்மளை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாக்கும். ஸோ அது தேவையில்லாதது. உங்கள் அமௌண்ட்டு தேவையில்லாமல் போயிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு அக்கௌண்ட் பாஸ் பண்ணிங்கன்னா அது லாங் லைஃப்லாம் உங்களால் யூஸ் பண்ணவே முடியாது. மேக்ஸிமம் 1 வீக் இல்லை 2 வீக்குக்கு மேலே அது வந்து வாஷ் அவுட் ஆகிடும் கண்டிப்பாக. எவ்வளோ பெரிய ட்ரேடராக இருந்தாலும் 1 மந்த்துக்கு மேலே அக்கௌண்ட்டை வச்சுருக்க முடியாது. ஸோ இப்போ நீங்கள் நினைக்கலாம், இந்த இடத்துல நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் போகலாமே, இங்கேருந்து எடுத்து இங்கேருந்து புட் ஆப்ஷன் போகலாமே அப்படின்னு நினைக்கலாம். அதுதான் கொஞ்சம் பெரிய தப்பு. ஏன்னா இந்த ஏரியாவில் இந்த செல்லர் டச் பண்ணிட்டு இங்கே வந்திருக்கான், அதாவது இந்த பையர் இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகிருக்கான். ஆனால் இந்த செல்லர் பாருங்கள், இந்த இடத்துல டச் ஆகாமல் தான் செல்லரை கீழே கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஓகேங்களா? ஸோ சம்டைம்ஸ் சடனாக வந்து இந்த கேண்டில் வந்து இங்கே டச் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் பண்ணும். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த ஏரியாவில் செல்லிங் போகாமல் இருக்கேன். இல்லை இந்த கேண்டில், இந்த ரெட் கேண்டில் இந்த ஏரியாவை மேலே விக்கி இப்படி டச் பண்ணி இருந்து இது மாதிரியான 2 கேண்டில் இங்கே வந்துருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக இந்த ஏரியாவில் ஒரு புட் ஆப்ஷன் போயிருப்பேன். ஸோ இதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும். ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்டும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஜஸ்ட் நம்மளுக்கு பையர் டச் பண்ணிவிட்டு செல்லர் வந்துட்டான்னு மட்டும் பார்த்துடக்கூடாது. மேலே அவன் டச் பண்ணியிருக்கானா செல்லரு அப்படின்ற பார்க்கணும். ஆர் இன்கேஸ் செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கிறான், டச் ஆகாமே ஸ்ட்ராங்காக இருக்கானா ஒரு 2 கேண்டில் 3 கேண்டில் அதுக்கப்புறம் நம்ம போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேண்டலில் செல்லரை விட பையர் வந்து ரொம்பவே ஃபைட் பண்ணியிருக்கான். பாருங்கள், ப்ரீவியஸ் கேண்டலோட ஓப்பனிங் மேலே வரைக்கும் போயிருக்கான். ப்ரீவியஸ் ஓப்பனிங் பாயிண்ட் இங்கே இருக்குது, ஆனால் இந்த கேண்டில் அதுக்கு மேலே போய் இது வரைக்கும் போயிருக்கான். ஸோ அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வரக்கு. மேபி இங்கே க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே போகலாம். இது மாதிரி நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது மார்க்கெட்டில். ஓகேங்களா? எல்லா பக்கம் யோசிக்கணும். நீங்கள் ஒரு ட்ரேடுக்கு யோசிச்சிங்க அப்படின்னு சில பேர் நான் பண்ணுறக்கூடிய தப்பு அதுதான். இங்கே வந்துட்டு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ இந்த ஏரியாவில் செல்லிங் போகலான்னு நீங்கள் பார்த்துருவீங்க. ஓகே, செல்லிங் போகலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிங்க. திடீர்னு பையர் வரும். ஏன்னா பையர் வரான், நான் செல்லிங் போகலான்னு நினச்சேன். நீங்கள் அதுலேயே உட்காந்துருப்பீங்க, செல்லிங்.
ஸோ மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கிட்டே இருக்கணும். ஐ மீன் கேண்டலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய சைக்காலஜி, அதாவது கேண்டல் ஸ்டிக் சைக்காலஜி நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கணும். நான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சொன்னேன், இங்கே டச் பண்ணுவான், டச் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு இங்கேருந்து மேலே போவான், அதாவது டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி, அல்லது கீழே வந்துட்டு இப்படி போவான் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு, இங்கே டச் ஆகாமல் கீழே வந்திருக்கான். மறுபடியும் இந்த இடத்துல பையர் ஃபைட் பண்ணுறான்றது நான் சொன்னேன். ஸோ இப்போ மறுபடியும் பையர் ஃபைட் பண்ணுறான். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய வந்து அனலைசிஸை வந்து மாற்றிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், மறுபடியும் எங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆனானோ அங்கேருந்தே மறுபடியும் ரிஜெக்ஷன் எடுத்திருக்கான். இந்த இடத்துல மேனிப்புலேஷன் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்பு நம்மளுக்கு இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் இந்த இடத்துல காலோ புட்டோ போனீங்கன்னா சடனாக பையர் இங்கே போய் இப்படி க்ளோஸ் பண்ணுறக்கும் வாய்ப்பு இருக்குது, அல்லது செல்லர் வந்து இங்கே கீழே க்ளோஸ் பண்ணுறக்கும் வாய்ப்பு இருக்குது. 2 வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த கேண்டல்லையும் செல்லர் ரிஜெக்ஷன் பண்ணியிருக்கான். ரிஜெக்ஷன் பண்ணவே தவிர ப்ரீவியஸ் லோவை கட் பண்ண முடியல. ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணியிருந்தானா, இந்த செல்லரிங் கேண்டல் ப்ரீவியஸ் கேண்டலோடைய லோவை கட் பண்ணியிருந்தானா, அதாவது இந்த லோவை இந்த கேண்டல் கட் பண்ணியிருந்தானா நம்ம வந்து போயிருக்கலாம். பட் அவன் வெறும் ரிஜெக்ஷன் வாங்கி உள்ளே தான் க்ளோஸ் பண்ணியிருக்கான். ஸோ என்ன வேணால் நடக்கலாம். ஸோ இந்த இடத்துல மேனிப்புலேஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம், அல்லது கீழே வந்து இங்கே செல்லிங்கில் க்ளோஸ் பண்ணலாம். ஸோ இந்த 2 தான் இருக்க வாய்ப்பு. ஃபுல் கேண்டில் இல்லைனா ஆஃப் கேண்டில், இங்கே வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணணும். பார்ப்போம். ஸோ நம்ம வேறு சார்ட் மாறிடுவோம். பொறுமையாக உட்காந்து பாருங்கள், நான் நோட்ஸ் எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நேற்று எடுத்த ட்ரேட்ஸ் என்னால் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியலை, பிகாஸ் எனக்கு ஒர்க் இருந்துச்சு. நானே கொஞ்சம் நேரம் தான் வந்து ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இதில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை. கீழே வந்திருக்கான், டச் ஆகலை, ரிஜெக்ஷன்ஸ் பயஸோடு இருக்குது. பார்ப்போம். மேபி இந்த கேண்டல் க்ளோசிங் வச்சா நம்ம காலுக்கு ட்ரை பண்ணலாம். ஏன்னா டச் பண்ணுறதுக்கு முன்னாடி பையரோட ஃபைட்னஸ் இருக்குது பாருங்கள். ஒன்றும் பையர் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கான். இப்போ அவன் மேலே எடுத்திருக்கான், மேலே ஒரு லெவல் எடுத்திருக்கான். உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. இதான் எனக்கு இந்த ரிஜெக்ஷன் ஆச்சா, அந்த ஏரியாவை எடுத்து தான் கீழே வந்துட்டுருக்கான். இது க்ளோசிங் வச்சுச்சுன்னா நம்ம கண்டிப்பாக ஒரு காலுக்கு ட்ரை பண்ணலாம். க்ளோசிங் வைக்காதுன்னு நினைக்கிறேன். வைக்கலை. நீங்கள் நினைக்கல இந்த கேப்பில் புட் ஆப்ஷன் போடாமேன்னு. இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஒரு புட் ஆப்ஷன் போனீங்கன்னா என்ன ஆகுனா, கீழே வருவான், வந்துட்டு இந்த லெவலை டச் பண்ணிவிட்டு மேலே போயிடுவான். ஸோ இது வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு ஏரியா. ஸோ அதனால் இந்த மாதிரி சின்ன கேப் உள்ள ஏரியாவில் வந்து நம்ம என்ட்ரி எடுக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். மார்க்கெட் பேடாக தான் இருக்குது கொஞ்சம். இது பாருங்கள், இவ்வளோ நேரம் செல்லர் ஸ்ட்ராங்காக இருந்தவன் இங்கே வந்தோடனே வீக் ஆகிட்டான் பையர்கிட்ட. ஸோ இதுவும் ஒரு சைன் ஆஃப் பையிங் வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகே, நமக்கு கீழே என்ட்ரி பாயிண்ட் கிடச்சா நம்ம தாராளமாக நான் கால் போவேன். இங்கே என்ட்ரி பாயிண்ட் கிடச்சா செக்ஷன் ஃப்ரம் த அப்பர் சைட் வரக்கு வாய்ப்பு இல்லை போல். வெயிட் பண்ணி பொறுமையாக பாருங்கள். ஓகே, நான் இந்த ஏரியாவில் ஒரு புட் ஆப்ஷன் போகிறேன். நல்லாவே ஒரு மார்ஜின் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஏரியாவுக்கு நான் புட் ஆப்ஷன் போனதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, வேறு தட் ஷார்ட், ஐயோ இது வேறு சார்ட்டு போலையே, ஆட வேறு சார்ட்டில் எடுத்துட்டேன்னா என்ன, வெயிட் பண்ணுங்க. இந்த சார்ட்டு நினச்சேன், 2 சார்ட்டு கொஞ்சம் ஒரே மாதிரி லெவல்ஸில் இருந்துச்சா, கேப் இருக்குது, அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு வரான்னு சொல்லி, ஓ ஷேட், மிஸ்டேக் பண்ணிட்டேன். தப்பான சார்ட்டில் போயிட்டு என்ட்ரி எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், இதே மாதிரி தானே லெவல்ஸ் வந்து இந்த சார்ட்லேயும் இருக்குது. ஜஸ்ட் செகண்ட், இந்த சார்ட்லேயும் இருக்குது. ஸோ நான் இந்த செல்லர் தான் அங்கே இருக்கான் போலன்னு சொல்லிட்டு நான் இது மாதிரி ரிஜெக்ஷன் ட்ரேடிங் இருக்குது. நான் ஒரு கால் வருது. ஹலோ, சரி, ஓகே 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 சொல்லிடுறேன். கைஸ், தப்பான அனலைஸ் கரெக்ட் தான், பட்
நான் எடுக்க வேண்டிய ட்ரேட் வந்து வேறு இந்த சார்ட்டில், பட் நான் எடுத்தது வந்து இந்த சார்ட்டில் மாற்றி எடுத்துட்டேன். ஸோ இது நம்ம அந்த அளவுக்கு கணக்கெடுத்துக்கான இருந்தாலும் அது வந்து நம்மளுக்கு அமௌண்ட் வந்திருந்தாலும் அது வந்து கொஞ்சம் டேஞ்சர் ட்ரேட் தான் நம்ம மாற்றி எடுத்துருக்கோம். ஸோ அகெயின் டச் பண்ணியிருக்கான், நல்ல ஒரு ஹெல்த்தி கேண்டில் மூவ்மெண்ட் இருந்திருக்கு. ஸோ எனக்கு மேபி இந்த செல்லர் அடுத்த கேண்டில் இந்த லோ கிட்ட வந்துச்சுன்னா நான் இங்கேருந்து ஒரு காலுக்கு நான் ட்ரை பண்ணக்கு வேணால் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது ஒரு க்ளோசிங் கூட இருக்கலாம். எனக்கு கொஞ்சம் கீழே வரணும், ஏன்னா நான் இந்த செல்லரை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். அதனால் கீழே வந்தால் இங்கேருந்து கொஞ்சம் மார்ஜினில் நான் ட்ரேட் எடுப்பேன். ஏன்னா இந்த செல்லர் ரொம்பவே எங்கல்ஃப் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ மேபி சடனாக பிரேக் பண்ணுறக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எனக்கு இந்த ஒரு லோக்கு வந்தால் இந்த லோவிலேருந்து நான் வந்து ஒரு காலுக்கு வந்து நான் ட்ரை பண்ணுவேன். வரேன், ஆனால் கீழே வர மாட்டேங்கிறான். 30 செகண்ட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வரது வேஸ்ட். இதுக்கப்புறம் வந்துட்டான்னா ஃபுல்லாக செல்லராக மாறிடுவோம். அந்த செகண்ட்ஸ் தான் நம்மளுக்கு மேட்டர் இங்கே. அதாவது அதாவது அந்த 1 மினிட்குள்ளே நடக்கக்கூடிய வால்யூம்ஸ் தான் மேட்டர். எபோவ் 30 செகண்ட்ஸுக்கு மேலே போயிருச்சு, ஐ மீன் 30 செகண்ட்ஸுக்கு உள்ளே வந்துடுச்சு, உள்ளே வந்துடுச்சு அப்படின்னா மார்க்கெட் எந்த சைடு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குதோ அந்த சைடு டேர்ன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா செல்லரோடைய ப்ரெஷர் அதிகமாக இருந்துகிட்டே இருக்குது அந்த 30 செகண்ட்ஸ் வரைக்கும். ஸோ அந்த டைமில் சடனாக அந்த 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் செல்லர் வந்து ஃபுல்லாக டாமினேட் பண்ணி கீழே வரக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன வேணால் நடக்கலாம். ஸோ அதனால் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தி பயராக தெரியலாம், ஆனால் அந்த 30 செகண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா செல்லர் ஃபைட் பண்ணியிருந்தான். ஸோ சொல்ல முடியாது, இந்த கேனலில் வந்து நம்ம மார்ஜின் எடுத்து போனாலும் சடனாக வந்து இந்த இடத்துல வந்து இந்த லெவலில் க்ளோஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மாதிரி நிறையா இது இருக்குது, ஓகேங்களா. ஸோ நம்ம பார்த்து தான் ட்ரேட் பண்ணணும் ஒரு அமௌண்ட்டு. ஸோ இந்த மார்க்கெட் கொஞ்சம் பேட் ஆகிடுச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கேருந்து ஒரு லாங் வீக்கான ரிஜெக்ஷன், மேலேருந்து மறுபடியும் ரிஜெக்ஷன். ஸோ மொத்தமாகவே இப்போ மார்க்கெட் வந்து கொஞ்சம் பேடாக இருக்குது. ஸோ நம்ம வந்து வேறு சார்ட் தான் பார்க்கணும். இந்த சார்ட் பாருங்க, டச்சே பண்ணல, கீழே வந்துச்சு, வந்த கேப்பில் மேலே ஏறி இருக்குது. அதுவும் பையரோட மூமெண்ட் தான் படு வேகமாக இருக்கீங்க. இப்போ நம்மளும் பையராக வந்து கலந்து மேலே போயிடணும். ஸோ இங்கே ஒரு லெவல் இருக்குது, பட் இந்த லெவல் மார்க்கெட்டில் ரெஸ்பெக்ட் ஆகுதான்னு கேட்டால் அந்தளவுக்கு ஓகே. நான் இங்கே ஒரு கால் போகிறேன், ஓப்பனிங் வந்தான். ஏன்னா நான் இங்கே போனதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ரீசன் என்னென்னா, இங்கே டச் ஆகலை, ஓகே கரெக்ட், பட் மார்க்கெட்டோடைய மூவ்மெண்ட் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் வால்யூம் இங்கே கொடுத்துச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்திங்கன்னா 50% வந்து இங்கே கவர் பண்ணியிருக்கு. இந்த கேண்டில் கவர் பண்ணிவிட்டு இங்கே ஸ்ட்ராங்கான செல்லிங் பையிங் ப்ரெஷர். அண்ட் தென் கரெக்டாக இந்த ஏரியாலேயும் ஒரு லெவல் இருக்குது, லெவல் ஏரியாலையும் ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் ப்ரெஷர் வந்து கொடுத்துருக்கான். ஸோ மார்க்கெட் மேபி இந்த இடத்துல ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது, ஏன்னா நியர்பை இருக்குது. ஸோ டச் பண்ண விட்றக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த ஏரியாவில் ஒரு கால் ஆப்ஷன் வந்து நான் ட்ரேட் எடுத்திருக்கேன். ஸோ பார்ப்போம் அது எப்படி போகுதுன்னு. டச் பண்ணிட்டான், மேபி இந்த டைம் இது பிரேக்காக இருக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். நாம் கொஞ்சம் பெரிய அமௌண்ட் எடுத்துக்கலாம். 70 + 1 எனக்கு எவ்வளோ தெரியல, கணக்கு தெரியல. ஓகே, நான் 118 எடுத்துக்கிறேன். நான் அந்த ட்ரேட் லாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, நான் இந்த ஏரியாவில் ஒரு கால் போகிறேன். இந்த ட்ரேட் லாஸ் நம்மளுக்கு, எஸ், இந்த ட்ரேட் நம்மளுக்கு லாஸ் ஆயிடுச்சு. ஸோ 50%ல் க்ளோஸ் பண்ணியிருக்கான். ஸோ பையர் மேலே க்ளோஸ் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் பட் நம்மளுக்கு என்ட்ரி பாயிண்ட்டு நம்மளுக்கு இங்கே நல்லா இல்லை. ஸோ நான் இந்த இடத்துல ஒரு கால் ஆப்ஷனுக்கு போனதுக்கு ரீசன் என்னென்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் மார்க்கெட் ஸ்ட்ரைட்டாக வந்து வி ஷேப்பில் போயிடாது, கீழே வந்து டபிள்யூ பேட்டர்ன் மேக் பண்ணிட்டு கூட போகலான்னு. அதே மாதிரி வந்து கீழே வந்து டபிள்யூ பேட்டர்ன் ட்ரிபிள் பேட்டர்னே மேக் ஆகிருக்கீங்க. மேக் பண்ணிவிட்டு பையரோடைய மூமெண்டம் ஹெல்த்தியாக இருக்குது. ஆல்ரெடி இந்த ஏரியாவை வந்து அவன் வந்து பிரேக் பண்ணிட்டான், ஐ மீன் டச் பண்ணிட்டான் ஃபஸ்ட்டு ரிவர்ஸ்லேயே, ஓகேவா. ஸோ இது வந்து 2 டைம் டச் பண்ணிட்டு வந்திருக்கான். ஸோ இது பிரேக் பண்ணுறக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றக்காக தான் நான் கொஞ்சம் கேப்பும் இருக்குது. ஸோ அதுக்காக தான் நான் இந்த ஏரியாவில் கொஞ்சம் ஒரு கால் ஆப்ஷன் வந்து நான் போயிருந்தேன். உங்களுக்கு இந்த ட்ரேடோட என்ட்ரி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஃபஸ்ட் டச்சே இங்கே போயிட்டான், இது வந்து அந்த செகண்ட் அண்ட் தேர்டு. அப்போ இந்த ஏரியா பிரேக் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் இந்த இடத்துல கால் போனேன், வித் நல்ல வால்யூம் இருக்கனால. ஸோ நெக்ஸ்ட் கேன்லேயும் நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. ஈவன் இங்கே வந்துச்சுன்னா நான் இங்கே மறுபடியும் ஒரு கால் போவேன். ஓகே, நான் மறுபடியும் கால் போயிருக்கேன், பட் என்னோட என்ட்ரி பாயிண்ட் ரொம்ப மிஸ் ஆயிடுச்சு. நான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலான்னு பார்த்தேன், பட் வந்த மாதிரி வந்து மேலே போயிடுச்சு. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். என்ட்ரி பாயிண்ட் மிஸ் ஆயிடுச்சு. பையர் ஹெல்த்தியாக தான் பிரேக் பண்ணியிருக்கான், அதுக்காக தான் நான் போனேன். ஏன்னா இந்த செல்லிங் லெவலை வந்து ரீச் பண்ண ட்ரை பண்ணுவான் அப்படின்னு.
இங்கே தானே செல்லிங் இருக்கான். ஸோ இந்த செல்லிங்கை ரீச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த ஏரியாவில் போனேன். 70 ஐ திங்க் திஸ் இஸ் கோயிங் டு லாஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ நான் 79 எடுத்திருக்கேன். ரிகவர் டு ஃபார் 67. மேபி இந்த லெவலுக்குள்ளே க்ளோஸ் பண்ணிச்சுன்னா நான் வந்து ஒரு காலுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். ஆர் இன்கேஸ் இதுக்குள்ளே க்ளோஸ் ஆனாலும் நான் வந்து காலுக்கு ட்ரை பண்ணுவேன் டு ரிகவர் மை லாஸஸ். ஓகே, நான் எகைன் ஒரு கால் போயிருக்கேன். இந்த கேண்டில் கண்டிப்பாக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டாக தான் இருக்கும் இந்த லெவலுக்கு. ஏன்னா இந்த பையர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான். இதை பிலீவ் பண்ணி தான் நான் இந்த ஏரியாவில் கால் போயிருக்கேன். நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், மார்க்கெட் ஒரு பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு கண்டினியூவாக இருக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அவன் இந்த செல்லிங் கேண்டில் வந்து இதுக்குள்ளே தான் க்ளோஸ் பண்ண வேண்டியது, இதுக்குள்ளே அல்லது இதுக்குள்ளே தான் க்ளோஸ் பண்ண வேண்டியது. ஆனால் அதுக்கும் கீழே க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னா நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஷன் பண்ணுறக்காங்க கூட இருக்கலாம். அதாவது நம்மளுடைய அனலைசஸை வந்து மாற்றுறக்காக, என்ன செல்லர் இதை பிரேக் பண்ணியிருக்கான் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ஸை மாற்றுறக்காக. நீங்கள் வந்து 15 மினிட்ஸ் ஆர் 1 ஹவரில் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க வேறு ஒரு ட்ரேடிங்கில் அப்படின்னா அந்த இடத்துல வந்து இது கன்ஃபார்ம் நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட்டுன்னு வந்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம். பட் திஸ் இஸ் 1 மினிட். ஸோ 1 மினிட்டில் நம்மளுக்கு நிறையா மேனிப்புலேஷன் அந்த ஃப்ளக்சுவேஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ மேபி அதனால கூட இந்த ஏரியா வந்து பிரேக் ஆகிருக்கலாம். ஸோ அதனால தான் நான் இந்த ஏரியாவில் வந்து ஒரு கால் வந்து நான் வந்து தைரியமாக வந்து கொடுத்தேன். மார்க்கெட் எங்கே போய் டச் பண்ணிட்டு வருதுன்னே தெரியலையே. இது வரைக்கும் போயிருக்கான், ஏன் செல்லிங் வந்தான்னு தெரில. லெவலுக்குள்ளே தான் க்ளோஸ் ஆகிருக்கான். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்கேஸ் மறுபடியும் செல்லர் ஸ்ட்ராங்காக என்ட்ரி ஆனால் இதுவே சப்போர்ட் எடுத்துகிட்டு இங்கே போகலாம், அல்லது பிரேக் பண்ணிவிட்டும் கூட கீழே வரலாம், நம்மளால சொல்ல முடியாது. ஸோ நம்மளுக்கு லாஸ் ப்ராஃபிட் 2 ட்ரேட் போயிட்டு இருந்திருக்கு. 2 ப்ராஃபிட். இது இந்த ட்ரேட் கணக்கு கொண்டா ஒரு லாஸ் ஒரு ப்ராஃபிட் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம கொஞ்சம் பொறுமையாக வந்து ட்ரேட் பண்ணுவோம். இதுக்கு மேலே மறுபடியும் ஒரு லாஸ் ஆயிடுச்சுன்னா கண்ணை மூடிட்டு அப்புறம் வந்து ஃபுல் அமௌண்ட் போயிடுவோம். ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து நம்ம பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருந்து நெக்ஸ்ட்டு எடுக்கக்கூடிய ட்ரேட் வின்னிங் ட்ரேடாக தான் நம்ம எடுத்தாகணும். லாஸ் ஆச்சுன்னா நம்ம மைண்ட் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகி அந்த இடத்துல நம்ம அதிகமாக வந்து ப்ளேஸ் பண்ணிடுவோம். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட் ட்ரேட் லாஸ் ஆகுறீங்கன்னா செகண்ட் ட்ரேட் வந்து நீங்கள் ரொம்ப பொறுமையாக எடுப்பீங்க. அதுவே ஒரு 4-5 ட்ரேடுக்கு அப்புறம் லாஸ் ப்ராஃபிட் அப்படி போயிட்டு இருக்கும்போது உங்களால் வந்து அந்த ஹேண்டில் பண்ண முடியாமல் ஃபுல் அமௌண்ட் போயிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம வந்து கான்சியஸாக ஓகே நம்ம மறுபடியும் பொறுமையாக போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு நீங்கள் கொண்டு வந்துக்கணும். ஸோ இந்த ஏரியாவில் ஏன் செல்லர் இப்படி வந்தான்னு தெரியல எனக்கு. ஸோ பார்ப்போம், நெக்ஸ்ட் கேண்டில் வச்சு நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியும் இந்த செல்லர் வந்து ஸ்ட்ராங்காக வீக்கான. சுத்தமாக அமௌண்ட் பையரே இல்லை, சுத்தமாக செல்லிங் திரும்பிட்டான். மார்க்கெட்டில் என்ட்ரியே கிடைக்காதுங்களா? பேட் மார்க்கெட். சப்போர்ட் ஃப்ரம் தி லோ ஆஃப் ஸ்பின்னிங் டாப். இஃப் திஸ் கேண்டில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஹெல்த்தி பிரேக்கிங் த ப்ரீவியஸ் கேண்டலோடைய பிக் ஹைஸை பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம மேபி நம்ம ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். வித் லோ அமௌண்ட் நம்ம ப்ராஃபிட்டில் தான் இருக்கோம். ஸோ அதனால் நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கிறது தப்பு இல்லை. ஐ மீன் சின்ன அமௌண்ட்டை வந்து ரிஸ்க் எடுக்கிறது தப்பு இல்லை. ஏன்னா இந்த லோஸ் பிரேக் கிட்ட வந்தோடனே பாருங்களேன், அவன் விக்கு வந்து ஃபார்மேஷனை கொடுத்துருக்கான், தென் ஸ்பின்னிங் டாப்பை கொடுத்துருக்கான், இது வரைக்கும் ஹைஸையும் ட்ரை பண்ணியிருக்கான். பட் வால்யூமை கூட்டிகிட்டு வர மாட்டேங்கிறான். மண்டை கொலை போகிறான் நம்ம. இவே ரெண்டுமே நடக்குது. மேபி அவன் லோக்கு வந்துட்டு கூட போகலாம். ஸோ பார்ப்போம், இந்த லோக்கு வந்து நம்ம இந்த ஏரியாவில் ஒரு ட்ரை பண்ணுவோம், தப்பு இல்லை. வரட்டும், உனக்கு கொஞ்சம் கீழே வரட்டும், இந்த ஏரியாவை டச் பண்ணட்டும். பார்த்தா கிட்ட வந்துட்டு போயிடுறானுங்க. ஓகே, நான் இங்கேயே கொடுக்குறேன். ஏன்னா பையிங் ப்ரெஷர் டச் ஆனவனே இருக்குது. பார்ப்போம் இந்த ட்ரேட் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு நம்மளால சொல்ல முடியாது கரெக்டாக. ஆனால் இந்த இடத்துல எடுத்திருந்தால் இது ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். இந்த இடத்துல நான் கரெக்டாக என்ட்ரி எடுத்திருந்தேன்னா வின்னிங் ஆகிற பாசிபிலிட்டிஸ் 80% அதிகம். இங்கேருந்து கண்டிப்பாக ரிஜெக்ஷன் ஆகும். ஏன்னா இந்த கேண்டலோடைய ஹைஸ் வரைக்கும் போயிருக்கான், ட்ரை பண்ணியிருக்கான். ஸோ இதை பிரேக் பண்ணி இது வரைக்கும் வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துக்கலாம். ஆனால் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அவங்களுடைய ப்ரெஷர் பார்த்து தான் இந்த இடத்துல கால் போனேன். ஸோ பார்ப்போம் கேண்டல் எப்படி ரன் ஆகுதுன்னு. கரெக்டாக பாருங்கள், நான் சொன்ன மாதிரி மேலே க்ளோஸ் ஆகுது, இது லாஸ் ஆகுது. தப்பு இல்லை, நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். மறுபடியும் ரிஜெக்ஷன் தான் இருக்குது. இந்த கேண்டலோடைய பிஹேவியரை பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கேண்டில் நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே, இந்த கேண்டில் ஓகே, இங்கே செல்லிங் தான் வரப்போகிறோம். அந்த கேண்டலில் இந்த கேண்டில் ஸ்ட்ராங்கான செல்லிங்னா நம்ம செல்லிங் தான் போக போகிறோம். ஏன்னா ஸ்ட்ராங் செல்லருக்கு அப்புறம் சடன் பையர் க்ளோசிங் இந்த லெவலு, அந்த செல்லர் டச் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங்காக இப்போ காமிச்சிட்ருக்கான்.
மேபி இந்த செல்லர் ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். இங்கே பாருங்கள், இப்போ பையர் ஃபைட் பண்ணிகிட்ருக்கான். இங்கே என்ட்ரி எடுத்திருந்தால் எனக்கு ப்ராஃபிட் தான். ஆனால் நான் பையராக வருவா அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டில் என்ட்ரி எடுத்தேன். நான் க்ளோசிங் வச்சிட்டோம். ஓகே, நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாமா அப்படின்னு நான் பார்க்குறேன். லைக் ஒரு பெரிய அமௌண்ட் போகலாமே, ஒரு 250 எடுத்தேன்னா ஜம்முன்னு அப்படியே கிளம்பிடலாம். ஓகே, நான் இந்த இடத்துல ஒரு 250 போகிறேன். பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு. போட்டங்க அப்புறம் தான் கீழே இறங்க மாடுங்க. எனக்கே பாருங்கள் எமோஷனல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பையர் ஃபைட் பண்ணிகிட்டே இருந்திருக்கான். ஸோ அதனால தான் பையர் வருவான் அப்படின்னு சொல்லி தான் என்ட்ரி எடுத்திருக்கேன். பார்ப்போம், இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த ஒலிம் ட்ரேட் ரன் பண்ணுறவங்க கையில் தான் இருக்குது. இந்த ட்ரேட் வின்னாச்சுன்னா நம்ம இதோட ஜம்முன்னு அப்படியே கிளம்பிடலாம். 250 ரூபா பெட்ரோல் அடிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி. பார்ப்போம். ஏன் நான் எப்போவுமே சின்ன அமௌண்ட் போகிறேன்னா, பைனரி வந்து ரொம்ப ரிஸ்க்கானது. ஸோ பெரிய அமௌண்ட்டில் நீங்கள் 10,000 20,000 போட்டுட்டு அந்த டைமில் நீங்கள் வந்து பேக்கப் இல்லாமல் லாஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ரிகவர் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா எங்களுக்கு வந்து நம்மளுக்கு 1:1 கிடையாதுங்க. 100 ரூபா போட்டிங்கன்னா 80 ரூபா தான். அந்த மாதிரி நிலமையில போய்ட்டு நம்ம 10,000 போடுறது ரொம்பவே வந்து ரிஸ்க்கானது. உங்கள்கிட்ட லட்சக்கணக்கான அமௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் போடுங்க, தைரியமாக பண்ணிடலாம். கம்மியாக தான் இருக்குது அப்படின்னும் போது என்ன மாதிரி 700 வச்சுப்போங்க. 700 ஈஸியாக நம்ம ரிகவர் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு 200 நம்மளுக்கு கிடைத்து விட்டது. ஸோ இந்த இடத்துல நம்ம ரிஸ்க் எடுத்திருக்கோம். அதுவும் இல்லாமல் எமோஷனலில் தான் ரிஸ்க் எடுத்திருக்கோம். ஸோ அதனால் இதோடு நிறுத்திக்கலாம். நான் ஒரு கணக்கு பண்ணி தான் வந்தேன். ஐ மீன், எனக்கு இன்றைக்கி தேவை ஒரு அமௌண்ட். அதனால் அந்த தேவைக்காக தான் நான் இன்றைக்கி ட்ரேடே பண்ணுறேன். அந்த அமௌண்ட் கிடச்சிச்சின்னா என்னுடைய இதை நான் வந்து பூர்த்தி பண்ணிப்பேன். நியர்பை வந்துட்டேன் பக்கத்தில். எவமே உங்களுக்கு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு இது கரெக்டாக இருக்குமா என்ன அப்படின்றது எனக்கு தெரியல. ஐ மீன், நான் சொல்கிறது உங்களுக்கு செட் ஆகுமா என்னன்றது தெரியல. எப்போவுமே ப்ராஃபிட் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து ஒரு 50, இப்போ நீங்கள் ஒரு 1000 ரூபா ப்ராஃபிட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோவேன். 1000 ரூபா ப்ராஃபிட் பண்ணுறீங்கன்னா அந்த 1000 ரூபாயில் ஒரு 500 ரூபாய் இல்லை 400 ரூபாய் செலவு பண்ணிடுங்க. உங்களுக்கு தேவையானது வாங்கிக்கிங்க. மீதி 600 ரூபா வச்சுக்கோங்க. எல்லா காசையும் சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் நீங்கள் இப்போ உங்கள் கேபிட்டல் இழந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண ப்ராஃபிட்டை தூக்கி மறுபடியும் போடுவீங்க, மறுபடியும் அதை லாஸ் பண்ணுவீங்க. அதுதான் நான் பண்ணிகிட்டு இருந்த பெரிய தப்பு. ஸோ நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன், எனக்கு தேவைன்னும் போது மட்டும் நான் வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு இன்றைக்கி ஒரு 500 இல்லை 1000 வேணுமா, நான் ட்ரேட் பண்ணுவேன் அந்த டைம். ஏன்னா இது வந்து ஒன்றும் இது வந்து பைனரி ஒன்றும் நம்மளுக்கு வந்து எப்படி சொல்கிறது, மெயின் இன்கம் கிடையாது, ஒரு சைடு இன்கமாக தான் நம்ம வச்சுருக்கோம். அந்த பைனரி ட்ரேடிங்கிறது பார்த்திங்கன்னா ப்ரோக்கர் ரன் பண்ணக்கூடியது. அதாவது இந்த பைனரி வந்து இந்த ஒலிம் ட்ரேடு அவனுடைய காசில் அவன் ரன் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அவன் எந்த இடத்துல வேணால் நம்மளை வந்து மேனிப்புலேஷன் பண்ணுவான். ஸோ அந்த மாதிரி ஒரு சார்ட்ஸில் வந்துட்டு நம்ம மாதம் நமக்கு இவ்வளோ வேணும் அப்படின்ட்டு வந்து நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. தேவைன்னும் போது நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். அதாவது வீக்லி ஒன்ஸ் ஆர் வீக்லி ட்வைஸ் அப்படி வந்துங்க. டெய்லியும் வந்து நீங்கள் நிஃப்டி பண்ணுற மாதிரி, ஃபாரெக்ஸ் பண்ணுற மாதிரி அது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து ரொம்பவே டேஞ்சர். ஏன்னா இந்த ஃபீல்டில் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதனால தான் நிறைய பேர் லாஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. கொஞ்ச நாள், அதாவது ஷார்ட் டேர்ம் பீரியடில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணணும். அதாவது இன்றைக்கி நீங்கள் அமௌண்ட் போடுறீங்கன்னா இன்றைக்கி ப்ராஃபிட் பண்ணணும், அது எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்றது மட்டுமா பார்க்கணுமே தவிர அதை வச்சு நீங்கள் நாளைக்கு என்ன பண்ணணும், நாளானிக்கு என்ன பண்ணணும் முடிவு பண்ணக்கூடாது. இப்போ நான் 700 ரூபா போட்டேன்னா நான் வந்து வரக்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்டு வந்துடுவேன். ஒன்று, இந்த 700 ரூபா போச்சுன்னா என்கிட்ட பேக்கப் 5000 இருக்குது, 5000 இன்வெஸ்ட் பண்ணி அந்த 700 ரூபா ரிகவர் பண்ணுவேன். 700 ரூபா போட்டு அதை வச்சு 500 இல்லை 1000 ரூபா வந்து மேக் பண்ணுவேன். நீங்கள் நினைக்கலாம், ஏன்டா 700 ரூபா போட்டுட்டு வெறும் 500 ரூபா தான் டார்கெட் வைப்பியா அப்படின்னு கேட்பீங்க சில பேர். உண்மை இப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க. பைனரி ட்ரேடிங்கில் நம்மளுக்கு வந்து 100 ரூபா போட்டால் 80 ரூபா தான், ஓகேங்களா? சேம் டைம் நீங்கள் போடுற அமௌண்ட் நீங்கள் 700 ரூபா போட்டுட்டு 3000 4000 மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ரோக்கர் வந்து எல்லா டைமும் உங்களுக்கு வந்து வித்ட்ரா கொடுக்க மாட்டான். தட்டி விட்டு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவான் உங்கள் அமௌண்ட்டோட. ஒன்றுமே பண்ண முடியாது. எனக்கு இது மாதிரி நடந்திருக்கு. ஸோ எப்போவுமே ஒரு 5000 போடுறீங்கன்னா மேக்ஸிமம் 1000 இல்லை 7000 வந்து டார்கெட் வைங்க. ஐ மீன் 2000 ரூபா எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்டுக்கு டார்கெட் வைங்க. 10,000 போடுறீங்கன்னா ஒரு 3000 4000 வைங்க. உங்கள் அமௌண்ட்லேருந்து ஒரு 30% 40% நீங்கள் ப்ராஃபிட் பண்ணாலே போதுமானது. அதை விட்டுட்டு 10,000 போட்டால் 20,000 எடுக்கலாமா, 40,000 எடுக்கலாமான்னா இது சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. இதே நீங்கள் ஒரு ப்ரோக்கர் கம்பெனி வச்சுருக்கீங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல இது மாதிரி ஒருத்தர் வந்து 30,000 போட்டுட்டு 1 லட்சம் 2 லட்சம் எடுத்தால் நீங்கள் கொடுத்துருவீங்களா? வித்ட்ராவல் நீங்கள் கொடுத்துருவீங்களா? நீங்கள் என்ன இங்கே சோசியல் சர்வீஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்க? நீங்களும் சம்பாதிக்கிறதுக்காக தானே ப்ரோக்கர் ஆப் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. அப்போ நீங்களும் மேனிப்புலேஷன் பண்ண தானே செய்வீங்க. அப்போ நீங்களும் வந்து மக்களை ஏமாற்ற தானே செய்வீங்க. ஸோ அதே மாதிரி தான் அவனும் பண்ணுறான். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கிட்டு அப்போ நம்மளோட டார்கெட்டை வந்து பாசிபிலிட்டிஸாக வச்சுக்கணும். அதாவது பாசிபிளாக வச்சுக்கணும்.
இதை வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும். 80% இதுக்கு சான்ஸ் இருக்குது, 90% சான்ஸ் இருக்குது இது நம்ம இன்றைக்கி பண்ணுறக்கு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரேடிங்கில் வந்து இது மூவ் பண்ணிக்கணும். அதாவது பைனரியில் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? அதை விட்டுட்டு 1000 ரூபா போட்டுட்டு 5000 எடுக்கலாமா, 10000 எடுக்கலாமா, 20000 எடுக்கலாம்னா அது ரொம்பவே கஷ்டமானது. ஐ மீன் கஷ்டன்றதை விட கொடுக்க மாட்டான் அமௌண்ட்டு, சில டைம் ஏமாற்றிடுவானுங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ இந்த ஏரியாவில் பாருங்கள் நல்ல ஒரு செல்லிங் மூவ்ஸ் ஆயிருக்கு. இங்கே பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், செல்லருக்கு வந்து இங்கே தான் நெக்ஸ்ட் லெவலில் இருக்கான்னு சொல்லி நம்ம செல்லிங் எடுப்போம். ஸோ சடனாக இது மாதிரி மேனிபுலேஷன்ஸ் வரக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ப்ரீவியஸாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம எடுத்த ட்ரேடில் சடனாக ஒரு மேனிபுலேஷன் கேண்டில் வந்து கொடுத்துருந்தானுங்க. இந்த சார்ட்டில் தான் நினைக்கிறேன், இந்த சார்ட்டா இந்த சார்ட்டில் இங்கேருந்து பையர் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்தோம். பட் அவன் இதுக்குள்ளே க்ளோஸ் பண்ண வேண்டியது, ஆனால் என்ன பண்ணிட்டான், கீழே க்ளோஸ் பண்ணான். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கேண்டில் நம்மளுக்கு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனால தெரிஞ்சு இந்த கேண்டில் வந்து எக்ஸ்ட்ரா க்ளோஸ் ஆகிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த கேண்டில் எடுத்தோம். கரெக்டாக? ஸோ சில பேர்த்துக்கு அது தெரியாது, தெரியாமல் போய் ட்ரேட் எடுக்கும்போது லாஸஸ் வந்து அதிகமாக தான் ஆகும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா கொஞ்சம் ஒரு கேப் எடுத்துங்க, ஒரு 2-3 மாதம் கேப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? தப்பே கிடையாது. ஸோ இன்றைக்கி நான் எனக்கு இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா இதுக்கு மேலே என்னால் ட்ரேட் பண்ண முடியல, மைண்ட் ஒரு இதாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் நிறைய வந்து ரியாலிட்டி வந்து புரிஞ்சுப்பீங்க, எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி பார்க்கணும் ட்ரேடிங்கை, ஐ மீன் பைனரி ட்ரேடிங் எப்படி பார்க்கணும், பைனரி வந்து எந்த அளவுக்கு வந்து ரியல் அப்படின்ட்டுலாம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா நான் வந்து இது வந்து மோர் தென் 3 years ப்ளஸ் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நானும் ஃபஸ்ட்டு டைம்லலாம் வந்து லாஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன் பைனரி ட்ரேடிங் ஒரு ரியல் ட்ரேடிங் கிடையாது. இது நம்ம வந்து வந்துட்டோம், இதுக்கு மேலே வெளியே போகிறக்கு வழி இருக்கானா இருக்குன்னு நீங்கள் போய்ட்டு மறுபடியும் போய்ட்டு நிஃப்டி கற்றுக்கலாம், மறுபடியும் போய்ட்டு நீங்கள் ஃபாரஸ்ட் கற்றுக்கலாம். ஆனால் அதுக்கெல்லாம் டைம் எடுக்கும், 2 வருஷம் 3 வருஷம் ஆகும், ஓகேங்களா? ஸோ நான் ஏன் ஒன்றை பைனரி பண்ணிகிட்ருக்கேன்னா, ட்ரூத்தாக நான் சொல்லணும்னா, நான் ஏன் ஒன்றை பைனரி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் இதுக்காக வந்து 2-3 வருஷத்துக்கு மேலே வந்து நான் இதுக்கு வந்து என்னுடைய ஹார்ட் ஒர்க்கை நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஒர்க்குக்கான ஒரு ரிசல்ட்டை நான் எடுக்காமல் எனக்கு வந்து தூக்கம் வராது, ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் நீங்களே எடுத்துங்க, நீங்கள் ஒரு 3-4 வருஷம் ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்கள் ஃபைட் பண்ணுறீங்க, கடைசியில் அந்த ஒரு விஷயம் வந்து உண்மையே இல்லை, இதில் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தெரிய வரும்போது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏன் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் 1 வீக் 3 வீக் கழிச்சு விட்டுட்டு போகலாம். ஆனால் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டது வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்றது தெரிஞ்சிச்சு எனக்கு. ஆனால் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதில் எப்படி ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும், என்ன பண்ணால் நம்ம இதில் வந்து இருக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது தான் கம்மியான அமௌண்ட் போடணும். வீக்லி 2 or 2 times or 3 times பண்ணால் போதுமானது, டெய்லியும் பண்ணக்கூடாது. ஷார்ட் டேர்முக்கு தான் நம்ம அதில் வந்து ப்ரிஃபர் பண்ணமே தவிர லாங் டேர்முக்கு யோசிக்கவே கூடாது. போடுற அமௌண்ட் லாஸ் ஆயிடுச்சுன்னா ரிகவர் பண்ணுறதுக்கான அமௌண்ட் இருக்கணும், பாசிபிளான ஒரு டார்கெட்டை வைக்கணும் அப்படின்ற இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்ததுக்கப்புறம் தான் என்னுடைய ட்ரேடிங்கோடைய ஜேர்னி வந்து அதாவது பைனரியில் வந்து மாறிச்சு. ஈவன் எனக்கு இப்போ கூட வந்து இந்த பைனரி பண்ணுறதுக்கு பிடிக்காது. ஆமாம், ரியல் எனக்கு பைனரி பண்ணுறதுக்கு பிடிக்காது. ஏன்னா எனக்கு தெரியும் இதில் வந்து ரொம்பவே ரிஸ்க்கானது, எந்த இடத்துல மேனிப்புலேஷன் பண்ணுவான்றது தெரியாது. ஆனால் நான் கற்றுக்கிட்டேன், உங்களுக்கே தெரியும், நான் இப்போ சொன்னது தான் மார்க்கெட்டில் பாதியான நடந்துச்சு. ஏன்னா இதெல்லாமே எக்ஸ்பீரியன்ஸில் நான் கற்றுக்கிட்டேன். அப்போ அந்த ஒரு ஹார்ட் ஒர்க்குக்கு எனக்கு வந்து அதுக்கு ஒரு இது கிடச்சாகணும். ஸோ அதுக்காக என்னுடைய தேவைக்கான நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், எனக்கு தேவையான போது நான் வந்து ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு தேவைக்கான ஒரு பூர்த்தி வந்து நான் இங்கே வந்து எடுத்துப்பேன், இதுலேருந்து அமௌண்ட் எடுத்துப்பேன், ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். ஸோ எப்போவுமே பாசிபிளான ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க. பைனரி ட்ரேடிங் பற்றி உங்களுக்கு இதில் நல்லாவே கிளியராக புரிஞ்சிருக்கும். இதை வச்சுட்டு ஃபுல் டைம் ஆக போகிறேன், அதாக போகிறேன், இதாக போகிறேன்னு சொன்னால் உங்கள் தலையில் நீங்களே மண்ணவரை போட்டிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க. ஸோ நான் இப்போ மூவ் ஆன் ஆகிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா நிஃப்டி நான் பைனரி பண்ணுவேன், ஆனால் நான் ஷார்ட் டேர்முக்கு தான் பண்ணுவேன். இன்றைக்கி போகிறேன்னா இன்றைக்கி டார்கெட் மட்டும்தான், நாளைக்கெலாம் யோசிக்கவே மாட்டேன். மறுபடியும் எனக்கு எப்போ தேவையோ அப்போ நான் உள்ள ஒரு அவ்வளோதான். ஆனால் நிஃப்டின்றது உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடிங் இருக்குது, இதை நான் ரொம்ப மாதமாகவே பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? நீங்களும் பண்ணுங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா. ஸோ இதெல்லாம் நான் நேற்று வந்து இதெல்லாமே பேக் டெஸ்ட், ரியல் அமௌண்ட்லாம் கிடையாது, இதெல்லாமே சும்மா பேக் டெஸ்ட் நான் பண்ணிகிட்டே இருப்பேன். ஈவன் நம்மளோட கேண்டில் ஸ்டிக் சைக்காலஜி அண்ட் தென் ப்ரைஸ் ஆக்ஷன் நம்மளுக்கு இதில் நல்லாவே கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கேன். ஸோ நான் கொஞ்சம் நான் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மேபி நான் வந்து அதுக்கு மூவ் ஆகுவேன், ப்ளஸ் இதுவும் பண்ணுவேன். ஸோ எப்போவுமே ஒன்றை வந்து டிபெண்ட் பண்ணிட்டு இருந்துகிட்டே இருக்காதிங்க, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதுக்கப்புறமும் நான் வந்து ட்ரேடிங் ஃபுல் டைம் தான் எடுப்பேன் அப்படின்னா அது உங்கள் தலையெழுத்து, ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.